ஸோ லவ் சப்ஜெக்ட்னாலே உங்களோட மைண்ட் செட்டுக்கு யுவன் தானே? இல்லைங்க, யோசிக்கிறது ஒன்றுமே கிடையாது. மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா தான். என்றைக்குமே உங்களுக்கு மெலடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜா சாருக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா தான் இருக்கு. இது வந்து நீங்கள் 5, 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டால் கூட அப்படியே மனசுல இருக்கு. என்ன ஒன்று தம்பி வந்து அழ வச்சிருவாங்க அந்த மியூசிக்கில். எப்பயுமே யுவன் கிட்ட இருக்கு. பக்கம் பார்த்தீங்கன்னா மேரேஜோட டைவர்ஸும் அதிகமாக இருக்குது. சிலது செலிபிரிட்டிஸ் டைவர்ஸும் ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஸோ இன்னைக்கு எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. பொறுமை இல்லைங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகலாம் அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து அஜித் சாரோட 2 படம் பண்ணியிருக்கீங்க. விடாமுயற்சி கூட லாஸ்ட்டாக ஒரு பிளேசர்லாம் போடும்போது கிட்டத்தட்ட அது பில்லா பேக் மாதிரி தானே இருந்துச்சு. ஆமாம். நீங்கள் எப்போ அஜித் சாரோட அடுத்த படம் பண்ண முடியும்? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நேசிப்பாயா படத்தின் இயக்குனர் விஷ்ணுவர்தன் அவர் நம்மளிடையே இருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள் அண்ட் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பொதுவாக வந்து உங்கள் படங்கள் வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸ் சீரியஸாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நேரில் வந்து ரொம்ப ஜாலியான கேரக்டர். ஸோ எப்படி சார் செட்டில் ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை செட்லையும் இப்படி தான் இருப்பீங்களா? ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நமக்கு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேலையை நம்ம எது வந்தாலும் செஞ்சு நமக்கு பயங்கர தெளிவாக கிளாரிட்டி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், கவலையே பட தேவையில்லை. இன்னொன்று என்னென்னா செட்டில் வந்து ஐ திங்க் எனக்கு வந்து ஒரு யாராவது கொஞ்சம் உம்முன்னு சீரியஸாக ஒரு இன்டென்ஸான ஒரு மூடில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நமக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்சுவலாக இல்லை ஹாப்பியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க் பண்ணுறதுனால இருக்கும். இட் ஷுட் பி மோர் ப்ரெஷராக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. எதுக்கு அந்த இப்போ 10 இயர்ஸ் கேப் இந்த தமிழ் படம் பண்ணுறேன்? நான் வந்து கேப் பண்ணோன்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க. அது வந்து ஜென்ரலாக நீங்கள் ஹிந்திக்கு போகும்போது இங்கே தமிழ் ஆரம்பிக்கிறதா இருந்தது. ஸோ அப்போ வந்து அது தள்ளி போனதால் சரி இந்த ஷேர்ஷா ஆரம்பித்தோம். அது ஒரு 8 months ரிசர்ச் போச்சு. அதையும் உங்களுக்கே 1 year போயிடுச்சு ஆக்சுவலாக. ப்ரிப்ரேஷன், ரைட்டிங், ப்ரிப்ரேஷன், ஷூட் ஆரம்பித்து முடிச்சோன்னே பேண்டமிக்கில் ஒரு 1.5 வருஷம் போச்சு ஆக்சுவலாக. பேண்டமிக்கில் இன்னொரு 1.5 வருஷம் போன அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் படத்தை ஹோல்ட் பண்ணியிருந்தோம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே உங்களுக்கு டைம் போயிடுச்சு ஆக்சுவலாக. பட் கடைசியில் ஓடிடியில் தான் வந்தோம் ஆக்சுவலாக, பட் இட் வாஸ் குட். அது ஆக்சுவலி அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி ரொம்ப இன்டென்ஸ் எடுக்காம லவ் காம்ஸ் இதுக்கு மாறினதுக்கு காரணம் என்ன? இல்லைங்க, இப்போ அதான் சார் ஒரு ஃபார்மேட்டில் நம்ம படம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதே ஃபார்மேட்டில் பண்ணிட்டு போயிடலாம் ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு அதே ஒரு டைமில் இல்லை. இப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு வச்சா ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு மைண்ட் செட் இருக்கும். அதே இன்னொரு 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மைண்ட் செட் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மூடில் உங்களுக்கு என்ன தோணுதோ அது உங்களுக்கு பண்ணணும்னு தோணும். எக்ஸைட்டிங் ஏதாவது பண்ணணும்னு தோணும். லவ் இருக்கா இல்லையா சார்? இப்போலாம் 2K கிட்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. இல்லைங்க, லவ் இருக்குங்க, லவ் இருக்குது ஆக்சுவலாக. பட் த ட்ரூ மீனிங் ஆஃப் லவ் இல்லைனா லவ் எப்படி அப்படின்றது வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் போயிட்டுருக்கு. அது ஒன்று. ப்ளஸ் நிறைய இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லை எல்லாருக்கும். நிறைய பேருக்கு பொறுமை இல்லை, அது ஒன்று. அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸை வேல்யூ பண்ணுறது கிடையாது. ஆனால் அது வேல்யூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவைப்படுது. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு இன்ஃபேக்சுவேஷன் தான். ஸோ இன்றைக்கி எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பொறுமை இல்லைங்க. இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகலாம் அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லை சார், இப்போ இந்த ஒரு சமீப காலத்தில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பும் அதிகமாகிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேரேஜோட டைவர்ஸும் அதிகமாக இருக்குது. சிலது செலிபிரிட்டிஸ் டைவர்ஸும் ரொம்ப பெருசாக பேசப்படுது. இது எதனால் அப்படி? இது மேபி அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுமை இல்லாத காரணம், பேஷன்ஸ் இல்லாமல் போகிறதுனாலயா? இல்லைங்க, உண்மை என்னென்னா இப்போ நம்ம வெளியிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ளே வந்து அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ அவங்க எடுக்கிறதுக்கு ஒரு முடிவு வந்து இட் இஸ் தேர் பர்சனல் டெசிஷன். நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா என்ன நமக்கு நிஜமாகவே தெரியாது என்ன நடக்குதுன்னு. ப்ராபப்ளி இப்போ வந்து ஒரு பேஷன்ஸ் லெவல் கொஞ்சம் இதானதுக்கப்புறம் ஓகே 2 பேரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும்போது கூட மியூச்சுவலாக கூட எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் தேர் பர்சனல் டெசிஷன். அது வி கேனாட் ஜட்ஜ் டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, அது முதல்லேருந்தே இருக்குது. என்ன இப்போ கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. பிரிஞ்சு வாழறது வந்து யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன இப்போ கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்களா இந்த இன்டர்நெட் மீடியம் வரும்போது இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது இல்லை ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும்போது எவ்ரிதிங் இஸ் கமிங் அவுட் இன் தி ஓப்பன், அவ்வளோதான். சார் நீங்கள் வந்து அஜித் சாரோட 2 படம் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஆக்சுவலி பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி தான் வரதா இருந்தது. அது ரிலீஸ்லேருந்து இதாகிட்டு நீங்கள் அஜித் சார்கிட்ட பேசுனீங்களா? என்ன என்னோட படம் வருது அப்படின்ட்டு? இல்லைங்க, நான் பேசல ஆக்சுவலாக. அது உண்மை. ஏன்னா இது நம்ம படம், நேசிப்பாய் வந்து நம்ம படம். இப்போ நம்ம படம் வந்து ஒரு நல்ல டேட்டில் வரணும், நல்லா ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை என்றைக்குமே நமக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு படமுமே வேற ஒரு ஜானர் ட்ரை பண்ணும்போது நமக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கில் இருக்கும். ஸோ நேசிப்பாய் எனக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ பொங்கலுக்கு வரது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா அஜித் சாரோட படம் வந்து இன்னைக்கு வரலனாலும் நாளைக்கு எப்போனாலும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக. அவங்களுக்கு we don't know what they are going through, but we got a good date and I'm very happy that Nesipaya is releasing this festival.
சார் நீங்கள் அந்த கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணும்போது எதுக்கு வந்து ஆகாஷ் முரளி சூஸ் பண்ணீங்க? சார் நியூ ஃபேஸாக இருக்கணுமா? உங்களோட கதைக்கு அது வந்து அவர் நியூ ஃபேஸாக இருக்கணுன்றதுக்காக இது பண்ணீங்களா? இல்ல வேற ஏதாவது சாய்ஸ் இருந்துச்சா? மேட்டர் ரொம்ப சிம்பிள்ங்க. யோசிக்க ம். கூட வேணாம். எனக்கு ஆகாஷ் மொழிய பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஆகாஷும், ஸ்னேகாவும் 2 பேரும் என்ன பாம்பேக்கு வந்து மீட் பண்ணாங்க ஆக்சுவலா. ஸோ அப்ப நிஜமாவே நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியாது. சுத்தமா ஐடியாவே இருக்காது. ஏன்னா இப்போ நீங்க கேட்டீங்கன்னா கூட நேசிப்பாக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குமே தவிர, பட் கன்ஸ்ட்ரக்டிவா தெரியாது. ஏன்னா ஏதாவது எக்ஸைட் ஆகணும். எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆன விஷயம் வந்து அவங்க 2 பேர மீட் பண்ணது. அவங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் ஸ்னேகாவையும், ஆகாஷும் எனக்கு பர்சனலாவே ரொம்ப புடிச்சது. ஸோ நான் சொன்னேன் படம் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ என்ன பண்ணோம், அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு பயங்கர ஹேப்பியா வொர்க் பண்ணுவீங்க. ஸோ ஆகாஷும் புரிஞ்சுகிட்டு, ஸோ ஆகாஷ் ஓகே. ஆகாஷோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதால, இந்த மாரி பண்ணா நல்லாருக்கும். ஏன்னா ஆகாஷ் கிட்ட எனக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ நோ ஏன்னா உள்ளுக்குள்ள நமக்கு ஒண்ணு தோணும். வி ஹேவ் அ நியூ ஹீரோ அப்படின்னு ஒரு 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 ஃபீலிங் ஒண்ணு இருக்கும் ஆக்சுவலா. ஸோ அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பட்டுச்சு பழகுனதுக்கு அப்புறம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வி பிரிப்பேர்ட் அ ஸ்கிரிப்ட். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். ஏன்னா ஏன்னா ஆகாஷ்க்கு வந்து ஜென்ரலாவே ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு பெர்சனாலிட்டி, இந்த வாய்ஸ், இந்த பெர்சனாலிட்டி எல்லாமே இருக்கு ஆக்சுவலா. பட் தட் ஷுடன்ட் பி ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் பர்சனலா. ஏன்னா ரொமான்ஸ் அண்ட் ஹி ஷுட் பிளே த கேரக்டர். நீங்க ஒரு காலகட்டத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள போணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ம். நிஜமாவே அந்த பையன புடிக்கணும். அப்ப அந்த பையன புடிக்கணும்னா, அந்த மாரி கதை கேரக்டரா ஆகாஷ் மாறுனா தான் உங்க மனசுக்குள்ள போவாரு. ஸோ அதனால தான் இந்த மாரி ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி ஆகாஷ் பண்ண வச்சது ஆக்சுவலா. உங்களோட யுவன் 2 பேரும் பிரிக்க முடியாத ஒரு காம்போ. ஸோ லவ் சப்ஜெக்ட்னாலே உங்களோட மைண்ட் செட்டுக்கு யுவன் தானே? இல்ல வேற ஏதாவது மியூசிக் டைரக்டர தோ சூஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா? இல்லங்க யோசிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா தான். அந்த யுவன் எவ்ளோ டார்ச்சர் பண்ணாலும் அந்த பையன் தாங்க. அந்த பையன் அடிக்க என்னைக்குமே உங்களுக்கு மெலடி நீங்க பார்த்தீங்கன்னா, ராஜா சாருக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா தான் எனக்கு. ஏன்னா பல மியூசிக் வந்து வரும். நம்ம கேட்போம். ரொம்ப நல்லாருக்கும். போயிடும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் ராஜா சார் மாதிரி யுவனோட மியூசிக் வந்து அவரோட மெலோடிஸ் மட்டும் இன்னைக்கு இல்ல. நீங்க ஒரு 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு கேட்டா கூட ரொம்ப நல்லாருக்கும். எஸ்பெஷலி இந்த படத்துல நாங்க 3 பாட்டுன்னு ஆரம்பிச்சோம். இப்ப 5 பாட்டு வந்துருச்சு ஆக்சுவலா. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருச்சு ஆக்சுவலா. நீங்க எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டா நல்லாருக்கும். அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு பாட்டு போட்டு அது மாரி 5 சாங்ஸ் ஆயிடுச்சு. மெலடி தம்பி வந்து பின்னி பெடல் எடுத்துருவான். மெலடி அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். எனக்கு ஷூரா தெரியும். நீங்க எப்படி என்னோட படங்கள் அரிந்துமறையாமலேருந்து, பட்டியல்லேருந்து, சர்வம்லேருந்து, பில்லலேருந்து அந்த மியூசிக் எல்லாமே ஒரு குவாலிட்டி ஒண்ணு இருக்கும். அத விட அடுத்த ஒரு மெலடி குவாலிட்டி வந்து நேசிப்பாயில கொண்டு வந்திருக்காரு. இது வந்து நீங்க 5, 10 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டா கூட அப்படியே மனசுல நிக்கும். என்ன ஒண்ணு தம்பி வந்து அழ வச்சுருவாங்க அந்த மியூசிக்ல. எப்பயுமே யுவன் கிட்ட அது இருக்கு. 10 இயர்ஸ் அதாவது 2013க்கும் இப்பமும் இந்த ரிவ்யூஸ் வந்து பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. அப்போ உள்ள ஒரு ஆமா. படம் பார்த்துட்டு எப்பவுமே ஒரு யூடியூபர்ஸும் 1, 2 பேர் தான் இருப்பாங்க. பேப்பர் ரிவ்யூவர்ஸ் தான் இருக்கும். சேனல் கூட சண்டே எப்பவுமே அந்த சண்டேல தான் டாப் 10 அப்படின்னு ரிவ்யூஸ் போடுவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ, செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ, அதுக்கப்புறமா போஸ்ட் எல்லாத்துக்குமே ரிவ்யூஸ் வந்து Twitterல போடுறாங்க. சோசியல் மீடியா பப்ளிக் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப மோர் என்கேஜ்டிங்கா இருக்கு. சில வந்து ஆக்டர்ஸ்லாம் திட்டுற மாரிலாம் ரிவ்யூஸ் வருது. பப்ளிக் ரிவ்யூ. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? ஒரு 10 இயர் கேப் போது ரொம்ப சேஞ்சா இருக்கும்ல? இல்லங்க இந்த மாரி ஃபேஸஸ் நெறைய வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலா. ம். ஏன்னா முதல்ல நீங்க இன்டர்நெட் மீடியம் உங்களுக்கு ஏன்னா இப்ப என்னன்னா, என்னால உங்களுக்கு தெரியலனா கூட என்னால பெர்சனலா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா ஃபோன் நம்பர் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இல்லாம, Twitterலேருந்து, Instagramலேருந்து எல்லாமே டிஎம்ஸ் உங்களுக்கு பெர்சனல் மெசேஜஸ் அனுப்புற லெவலுக்கு வந்துருச்சு. ரிவ்யூ பண்றவங்க வந்து, இப்போ என்னால ஒரு விஷயம் சொல்ல முடியும்னா, அத சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க ஆக்சுவலா. இந்த மாரி பல விஷயங்கள் பல பேர் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா, தனக்கு ஒரு மீடியம் இருந்ததுன்னா, தட்ஸ் கால்ட் த பவர். அந்த ஒரு பவர் இருந்துச்சுன்னா, தே வாண்ட் டூ எக்ஸ்ப்ளோட் அண்ட் டூ வாட்டெவர் தே வாண்ட். அது வந்து அவங்களோட இஷ்டம். பிகாஸ் நத்திங் வி காட் டு டூ. அது வந்து நமக்கு வந்து பொறுத்தவரைக்கும் ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் ஈவன் பே அட்டென்ஷன் டூ தோஸ் திங்ஸ். ஏன்னா, ஒரு 10 விஷயங்கள நம்ம அட்டென்ஷன் ப்ளே பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அட்டென்ஷன் குடுத்தோம்னா, நம்ம யோசிக்கிறத நம்ம ரொம்ப கம்மி பண்ணிடுவோம். ஸோ இட்ஸ் பெட்டர் வி ஷட் தட் ஆஃப். லெட் தெம் டூ வாட் தே வாண்ட் டு டூ. ஏன்னா பட் அது இதுவே லாஸ்ட் இயர் பெரிய படங்களுக்குலாம் அது ரொம்ப தே ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் வந்து பெரிய படங்கள்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. பண்றோம்ங்க இல்லையா? டெட் லாட் தட் யூ கேனாட் ஸ்டாப். யூ டெஃபினெட்லி கேனாட் ஸ்டாப் தட். யூ கேனாட் ஸ்டாப் தட். ஸோ இட்ஸ் ஒன்லி அப் டூ அஸ். நம்ம வந்து அத வந்து எவ்வளோ சீரியஸா எடுத்துக்க போறோம். படங்கள் எஃபெக்ட் ஆவுறது அப்படின்றத வந்து எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்ட் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா நான் நிஜமாவே அட்டென்ஷன் குடுக்குறது இல்ல அதுக்கு. ஸோ எனக்கு நிஜமாவே தெரியாது. ஒரு வேளை என்ன ட்ரோல் பண்ணி என் படத்த ட்ரோல் பண்ண கூட இட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ் டூ மீ. ஏன்னா அது வந்து நம்ம படம் பண்ண போறோம்ன்றத எதுவுமே நிறுத்தாது. இட் டசன்ட் ஸ்டாப் அஸ் ஃப்ரம் டூயிங் எனிதிங். நம்மள எதுவும் நிறுத்தாது அது. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம நியூட்ரலைஸா இருந்தோம்னா, வி ஆர் சேஃப் அண்ட் வி கேன் பி ஹேப்பி. இப்போ அடுத்து நீங்க நேஷனல் அவார்ட் வின் பண்ற மாரி ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் எடுத்து படம் பண்ற ஐடியா இருக்கா? ஸோ யூ டூ ஃபார் டிஃபரண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ்ல. ஸோ அதனால கேட்கிறேன். இல்லங்க எக்ஸ்பெரிமென்ட் அப்படின்றத விட, அ ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கணும்.
இப்போ அடுத்தது என்ன ஜானர் பண்ண போறேன்னா, ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங். ஏன்னா, ஆர்மி வாஸ் அ பேக்ரவுண்ட் ஷேர்ஷாத். ஐ நெவர் ட்ரைட் தட் பேக்ரவுண்ட். இந்த ப்ராப்பர் ரொமான்ஸ் ட்ராமா அப்படின்றது வந்து ஏன்னா கதை வந்து அ இவங்க 2 பேர பத்தி தான் இந்த படத்துல. சுத்தி தான் பயங்கர ட்ராமா நடக்கும். அதுதான் உங்களுக்கு சரத் சார்லேருந்து, பிரபு சார்லேருந்து, குஷ்பு மேடம்லேருந்து, கல்கி கொச்சின்லேருந்து, ஷிவ் பண்டித்லேருந்து எல்லாருமே தே ஆட் ட்ராமா டு த ஃபில்ம். இது ஒரு எக்ஸைட்மெண்ட். அடுத்தது என்ன பண்ண போறோம்ன்றது தெரியாது. இப்போ நேஷனல் அவார்டுக்காக ஒரு படம் பண்ணோம்னா, இது வந்து இட் கேனாட் வொர்க் லைக் தட். ஏன்னா ஷேர்ஷாவ பொறுத்தவரைக்கும் நேஷனல் அவார்டு வரும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் இட். யூ மேட் அ ஃபில்ம் அண்ட் தட் வொர்க்ட். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்ல எந்த மாதிரி படம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ, ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் மட்டும் இல்லங்க. ஃபிக்ஷன் கூட உங்களுக்கு வந்து கேன் வின் அ நேஷனல் அவார்ட். ஏன்னா அத்தனை நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க நெறைய பேரு ஃபிக்ஷன் கூட. ஸோ இட் டிபெண்ட்ஸ். இட் டசன்ட் நேஷனல் அவார்டுக்காக ஒரு படம் பண்ணணும்னு பண்ண முடியாது. சார் இப்போ பாலிவுட் டேக் எடுத்துக்கிட்டாங்க தமிழ் ஆக்ட்ரஸ்க்கான ஒரு ஸ்கோப் வந்து அதிகமாக இருக்கா? இப்போ இங்கே நீங்களா இருக்கட்டும் சரி, அட்லியா இருக்கட்டும் சரி, இப்போ ஏஆர் முருகதாஸ் நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஹிந்தியில் வந்து இப்போ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி அதெல்லாம் கிடையாது. இப்போ 10 இயர்ஸ் பேக் எடுத்துக்கோங்க, இல்லை 20 இயர்ஸ் பேக் இந்த எடுத்தாலுமே ரொம்ப ஃபியூ நம்பர்ஸ் தான் இருக்கும். இப்போ ஆனால் அதிகமாக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த ஒரு ஆரோக்கியமான போட்டியாக பார்க்குறீங்களா எப்படி? போட்டி அப்படின்றதே கிடையாது. இட்ஸ் ஆரோக்கியமான விஷயம் தான் அது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா சார் அப்பவே பண்ணியிருக்காரு ஆக்சுவலா. அவரோட படங்கள்லாம் ஹிந்தியில பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா அப்போ. ஸோ இப்போ வந்து இட் இஸ் மெர்ஜிங் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் மீடியம் எல்லாமே ஒரு உலகத்துக்குள்ள அடைக்கும்போது, இண்டஸ்ட்ரி மொத்தமாவே நார்த், சவுத்ன்றது என்னைக்குமே கிடையாது. அவங்களா தானா பிரிச்சுக்கிட்டது ஆக்சுவலா. பட் நவ் இட்ஸ் மெர்ஜிங் டுகெதர். ஒண்ணா இருக்கிறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்தி. இப்போ அவங்க வந்து படம் பண்ண கூட நம்ம எல்லாம் வேணான்னு சொல்லப் போறதில்ல. இப்போ நம்ம இங்க படம் பண்றது கூட ஒண்ணும் ப்ராப்ளமே இல்ல ஆக்சுவலா. ப்ராபப்லி இட்ஸ் a வெரி ஹெல்தி திங். எல்லாம் உங்களோட ரசிகர்களோட ஒரே பெரிய எதிர்பார்ப்பு, நீங்கள் எப்போ அஜித் சாரோட அடுத்த படம் பண்ண போறீங்க? ரசிகருக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் இருக்குங்க அது. நீங்க அவங்கள விட்டுருங்க. நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பண்ணணும்னு. பட் எப்பயுமே கிளாஷ் ஆயிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ஏன்னா இப்போ ஷேர்ஷால மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேற ம். படம் ஆரம்பிக்கிறதா இருந்தது. அப்புறம் சார் வரும்போது பிஸியா இருப்பாரு, நான் பிஸியா இருப்பேன். அது நடக்கும்போது அது தானா நடக்கும் ஆக்சுவலா. இப்போதைக்கு எதுவும் பிளான்ஸ் இல்ல. நீங்க அஜித் சார் வந்து பில்லால ஒரு ஹேர் ஸ்டைல் எல்லாம் செட்டப் பண்ணி, இப்போ இந்த ரீசெண்டா அந்த குட் பேட் அட்லியா இருக்கட்டும் சரி, அந்த விடாமுயற்சினும் ம். அவரோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் குட் பேட் அட்லிலாம் 3 கெட்டப்பு அப்படின்னு போட்டு இப்போ கூட ஒரு வீடியோ ரொம்ப ஸ்லிம் ஆகி வைரலாலாம் வீடியோ போச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இது நல்ல விஷயம் தானேங்க. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு 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 ஆக்டர ஒரு மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க டக்குன்னு ஒரு பிரேக் பண்ணிட்டு வேற மாரி கொடுத்தாங்கன்னா, ஆடியன்ஸ் மத்தியில இல்ல உங்க மத்தியில, என் மத்தியில எல்லாருமே பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ எனி டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல ஒரு மாற்றம் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா புடிச்ச ஒரு விஷயம், சந்தோஷமான இல்ல விஷயம். அவர் விடாமுயற்சி கூட லாஸ்ட்டா ஒரு பிளேசர்லாம் போடும்போது கிட்டத்தட்ட அது பில்லா பேக் மாரி தானே இருந்துச்சு. ஆமா. இல்ல அது பரவாயில்லங்க. பிகாஸ் இட் இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா அவங்க கதையில என்ன இருக்கோ, அவங்க எந்த மாரி பார்க்குறாங்களோ, அஜித் சார் எந்த மாரி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ, ஸோ அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ தமிழ் படங்கள் என்ன பெரிய ரீச் லாஸ்ட் இயர் பார்த்தாலும், டப்பிங் படங்களும் அதாவது மலையாளம் படங்களும் வந்து நெறைய வந்து பேசப்பட்டிருந்துச்சு. இப்போ ரீசெண்டா புஷ்பா படமும் வந்து பயங்கரம் பேன் இண்டியா அளவுக்கு கலெக்ஷன் இதாயிடுச்சு. தமிழ் சினிமால இன்னும் அந்த ஒரு 1000 கோடி தொடலன்னு ஒரு ரசிகர்கள் ஒரு ஏமாற்றமும் எதிர்பார்ப்பும் இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? படங்கள் வந்து தமிழ் ஆடியன்ஸ் அதர் லாங்குவேஜ் மூவிஸ ரொம்ப அக்செப்ட் பண்றத பார்க்குறீங்களா எப்படி? இல்லங்க நீங்க சொன்னீங்க தெரியுமா? இங்கேருந்து நீங்க நார்த் இந்தியாக்கு போயிட்டு மெர்ஜ் பண்ணி படம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸும். ஏன் Amazon, Netflix இந்த மாரி பல இதுல நம்ம பல லாங்குவேஜஸோட படம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. தட் மீன்ஸ் ஆடியன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ரெடியா இருக்காங்க. நல்ல கதைக்கும் எல்லாத்துக்கும் அவங்க ரெடியா இருக்காங்க. நம்ம குடுக்கணும் அவ்வளோதான் நம்ம வேல. வேற எதுவுமே கிடையாது. தே ஆர் ரெடி டூ டேக் இட். ஸோ இப்போ இத்தன கோடியில கலெக்ஷன் இருக்கு, அத்தன கோடியில கலெக்ஷன் இருக்குன்னா, இப்போ நம்ம ஒரு படம் பிளான் பண்ணி இந்த படத்த நம்ம பேன் இண்டியனா பண்ணி இந்த மாரி பண்ணணும் அப்டின்னா, தென் யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெக்ட் தட் நம்பர்ஸ். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த புரொடியூசர்ஸ் அண்ட் த ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ அவங்களோட இஷ்டம். ஸோ வி ஆர் ஓப்பன் டூ எவ்ரிதிங். இப்போ நம்ம வந்து படம் இங்கேருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்னா, அப்போ வி கேன் டேக் அவர் லாங்குவேஜ் ஃபில்ம்ஸ் ஆல்சோ எனிவேர். ஃபைனலா நேசிப்பாய ஏன் வந்து பார்க்கணும் மக்கள்? ரொம்ப சிம்பிள்ங்க. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரொமான்ஸ் ட்ராமா. நான் ரொம்ப ரசிச்சு என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கேன். விச் ஐ வாண்ட் டு ஷேர் டு த ஆடியன்ஸ். அண்ட் ஐ ஹேவ் அ நியூ ஹீரோ. ஐ ஹேவ் அ நியூ ஹீரோ ஆக்சுவலா. ஸோ விச் இஸ் ஈவன் மோர் ஃபேசினேட்டிங். ஸோ கண்டிப்பா தே வில் சிட் அண்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய் த ஃபில்ம். ஐ அம் ஹோப்பிங் தட் தேர் கோயிங் டு சிட் அண்ட் வாட்ச் அண்ட் என்ஜாய் த ஃபில்ம். நான் எவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்ணேனோ, அது அவங்களுக்கு ஸ்க்ரீன்ல டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா நல்ல விஷயம். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.